உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஓசூர் வட்டம் தும்மனப்பள்ளி ஊராட்சி முனீஸ்வர நகரில் அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடில்லாத ஏழை எளிய உழைக்கும் மக்கள் கடன் பெற்றும் சுயமாக உழைத்தும் வீடு கட்டி குடியிருந்து வந்தனர். இந்த வீடுகளை வட்டாட்சியர், காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே நாளில் இடித்து நிர்மூலமாக்கியுள்ளன. இதனால் உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடில்லாத கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சுமார் 100 குடும்பங்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசுக்கு மனு அளித்து வந்தும் இதுவரை அவர்களுக்கு மாற்று குடியிருப்பு அல்லது பட்டா வழங்குவது குறித்து எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் உழைக்கும் மக்கள் தங்களது சொந்த உழைப்பு மற்றும் கடன் பணத்தில் அரசு நிலத்தில் சிறு வீடுகளை கட்டியிருந்தால் அவற்றை இடித்து அவர்களின் வாழ்க்கையை சூறையாடும் அரசின் அராஜக போக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இடிக்கப்பட்ட வீடுகளை அரசே பொறுப்பேற்று மீண்டும் கட்டித்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்களும் பல்வேறு மக்கள் இயக்கங்களும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அரசு தரப்பில் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதே அரசு பெரும் அரசியல் பிரமுகர்கள், ரியல் எஸ்டேட் முதலாளிகள் மற்றும் எக்ஸிட் ஆலை உள்ளிட்ட பெரும் தொழிற்சாலை முதலாளிகளுக்கு ஓடை புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட அரசு நிலங்களை பெயரில் எழுதி கொடுத்து பல நிறுவனங்களை நடத்த அனுமதித்து வருகிறது. ஆனால் ஏழை எளிய மக்கள் ஒரு சிறு குடிசை கட்டியதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தி இடிக்கிறது. இந்த ஜனநாயக நாட்டில் உயிர் வாழ ஒரு குடிசை கட்டியது தவறா? அதிமுக, திமுக ஆட்சியிலும் இப்படித்தான் நடந்தது. இப்போது விஜய் கொண்டு வந்த ஆட்சியும் பெரும் முதலாளிகளை விட்டுவிட்டு ஏழை எளிய மக்கள் மீது மட்டும் அதிகாரத்தை காட்டுகிறதா என பொதுமக்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அன்பார்ந்த உழைக்கின்ற மக்களே, ஜனநாயக சக்திகளே, மாற்றுக் கட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் புரட்சிகர மக்கள் அதிகாரம் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஒசூர் வட்டம் பாகலூர் தரப்பு தும்மனப்பள்ளி பஞ்சாயத்து முனீஸ்வர் நகர் என்ற இடத்துல ஏழை எளிய மக்கள் மேய்ச்சல் புறம்போக்கு, கல்குட்டை இந்த புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டு முதல் ஓராண்டுகளாக அங்கே குடிசை போட்டு வாழ்ந்து வந்த மக்கள், வீடு கட்டிய மக்களுக்கு சென்ற அரசாங்கம் பலருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்காங்க. இந்த வீட்டுமனை பட்டா வழங்கிய இதே அரசாங்கம் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் இப்போ சிறிய சேமிப்பு கடனை வாங்கி இன்றைக்கி வீடு கட்டிய வீட்டை தரைமட்டமாக்கியிருக்காங்க. அந்த வீட்டை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடுமே 5 to 7 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்கிற வீடு. அதில் இருக்கிற எல்லா உடைமைகளுமே அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா உழைக்கின்ற மக்களும் தெருவில் சமைத்து சாப்பிடுகின்ற நிலைமைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்குது. குறிப்பாக இன்றைக்கு இந்த வீட்டை இடித்ததுனால அரசாங்கத்திற்கு ஏதாவது நலன் இருக்கா, பலன் இருக்கா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஒரு தெருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 வீடு இருக்குது. 8 வீட்டில் 4 வீடு பட்டா வீடு, நடுவில் ஒரு 3 வீடுகள் இப்போ ஏதோ கடன் ஒன்று வாங்கின வீட்டை இடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 தெருவில் இந்த மாதிரி சென்டராக இருக்கிற வீட்டை இடிச்சிருக்கிறாங்க. இப்போ இடித்ததுனால இந்த அரசுக்கு ஏதாவது பலன் இருக்கா, இது ஏதாவது அரசு தேவைக்கு ஏதாவது பயன்படுதா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் இந்த அரசு அந்த ஏழை எளிய மக்கள் வீட்டை இடிக்கணும்? மொத்த அரசு பட்டாலுமே இதுக்கு இறங்கி இருக்குது. கிட்டத்தட்ட தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸு, மாவட்ட வட்டாட்சியர், சப் கலெக்டரு, டிஎஸ்பி உட்பட மொத்த போலீஸ் நிர்வாகமும் இன்றைக்கு இந்த நிலத்தை குடியிருந்த வீட்டை அழித்து அவங்க வாழ்வாதாரத்தை சிதைக்கிறதுக்கு வேலை செய்கிற அளவுக்கு என்ன அரசுக்கு பலன் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. இதனால் அரசுக்கு எந்த பலனும் கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தை ஏன் இதை செய்யுது அப்படின்னா, இப்படிப்பட்ட உழைக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரங்களை சிதைத்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ரியல் எஸ்டேட் முதலாளிகளுக்கும் அந்த நிலத்தை ஒப்படைக்கிறாங்க. இன்றைக்கி ஒசூரில் வாழ்கின்ற எல்லா உழைக்கின்ற மக்களுக்குமே தெரியும்,
இன்னைக்கு பிளாட் போட்டு விற்கிறான் ரியல் எஸ்டேட் முதலாளி. ஒவ்வொரு நிலத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் ஒருத்தர் வந்து வாங்கியிருக்கான் அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு மேய்ச்சல் புறம்போக்கு ஏதோ ஓடை புறம்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4-5 ஏக்கர் வந்து சேர்த்து தான் வந்து பட்டா கொடுத்துருப்பாங்க. இது இங்கே கூட வட்டாட்சியருக்கு தெரியாதா? விஓவுக்கு நிர்வாக அலுவலருக்கு மற்றும் ஆர்ஐ உட்பட எல்லா அரசு எந்திரங்களும் தான் அது கையெழுத்து போட்டு அப்படிப்பட்ட முதலாளிகளை காப்பாற்றுகின்றது. ஆனால் இன்றைக்கு உழைக்கின்ற மக்கள் இருக்க ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டை இடிப்பதற்கு அரசு செய்யுதுன்னா அந்த அரசு யாருக்கானது? இதை மக்கள் புரிந்துக்கணும். வாழ்வாதாரத்தை சீர்த்து இன்னைக்கு ரோட்டில் வந்துட்டு குழந்தை குட்டியோட சமைத்து சாப்பிடுற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு. ஆட்சி மாறும், உழைக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் மாறும் அப்படின்னா இன்னைக்கு எந்த அரசு வந்தாலும் மக்களை வந்துட்டு நடு ரோட்டுக்கு தள்ளுகின்ற வேலையை தான் இன்னைக்கு செய்யுது. ஆகவே இதுக்கு எதிராக உழைக்கின்ற மக்கள் போராட வேண்டியது இருக்கு. இன்னும் நான் சொல்ல போனால் ஜனநாயக சக்திகள்னு சொல்லக்கூடிய எல்லோரும் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு ரியல் எஸ்டேட் முதலாளிகளால் நம்முடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய புறம்போக்கு நிலங்கள், விவசாய நிலங்களை பறி கொடுத்துருக்குறோம். இவங்க எல்லோரும் வட்டாட்சியருக்கும் சப் கலெக்டருக்கும் ஆட்சியர்களுக்கும் வந்துட்டு இந்த நிலத்தை மீட்டு கொடு அப்படின்னு மனு கொடுங்க. ஆயிரக்கணக்கான மனு கொடுங்க, இந்த அரசு செய்தான்னு பார்ப்போம். இப்படி தான் அந்த அரசை வந்துட்டு வீதிக்கு இழுத்து நம்ம பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். அந்த வகையில் இவங்க அரசு இது ஏதோ செஞ்சுட்டு சாதிச்சுன்னு பேசுறது கிடையாது. இது ஒரு மக்கள் போராட்டமாக மாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மக்களுக்கு ஆதரவாக எமது அமைப்பு தொடர்ந்து போராடும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.